ஸ்ட்ரைட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஃபேமிலியை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறார். என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு சரியான அணுகுமுறை தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இன்றைக்கி ஒரு பயம் இருக்குது இல்லை, மோடி ஏற்று கூட நீங்கள் பேசலாம், இங்கே ஸ்டாலினை ஏற்று பேசுகிறதுக்கோ இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளை ஏற்று பேசுகிறதுக்கோ எல்லாருக்குமே ஒரு அச்சம் இருக்குது. அந்த அச்சத்தை யார் போக்குறாங்களோ மக்கள் அவங்க பக்கம் வந்து திரண்டு நிற்பாங்க. இதில் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கோ அண்ணாமலையோ நயினார் நாகேந்திரனோ பேசினா பெரிய அளவில் எதிர்பார்ப்பு இருக்காது. ஏன்னா வந்து அது அவர்களோட நம்பகத்தன்மை வந்து அதில் பாதாளத்தில் இருக்குன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 3 நிமிஷம் 10 நிமிஷம் நேற்றே சொல்ல, நான் பேசுறதே 3 நிமிஷம், அது வந்து இவ்வளோ கட்டுப்பாடு விதிக்கின்றாரு. இது தவறு. குறைஞ்சது நீ 30 நிமிஷமாக நீங்கள் பேச வேண்டும். சுய விமர்சனம் பண்ண மாதிரி இருக்குது. ஆமாம், சுய விமர்சனம். நானே ஆதி ஒருவாசி அமாவாசி ஒருத்தர் தான்டா வெளில வரேன், ஏன்டா அதையும் கெடுக்குறீங்கன்ற கதை. சுய விமர்சனம் தான் அது. கழிவிறக்கம், சுய கழிவிறக்கம். நீங்கள் வாரத்துக்கு ஒரு நாள் தான் வரீங்க, 2 கூட்டம் பேசுறீங்கன்னா 30 நிமிஷம் பேசுங்க சார் அட்லீஸ்ட். அது கூட இல்லைன்னா அப்புறம் மக்கள் மத்தியில் காணாம போயிடுங்க. இந்த யூஃபோரியா, இந்த வரவேற்பு வந்து 4 வாரத்துக்கு பிறகு நீடிக்குமான்றது முக்கியமான ஒரு கேள்வி. 4 வாரம் 5 வாரத்துக்கு பிறகு இப்போ இருக்கக்கூடிய வரவேற்பு அவருக்கு இருக்குமான்றது முக்கியமான கேள்வி. அவர் பேசுகிற நேரத்தை அதிகரிக்கும். முதல்ல திருச்சி கூட்டத்திலே பார்த்தீங்கன்னா 6 மணி நேரம் ஆச்சு திருச்சி ஏர்போர்ட்லேருந்து அந்த மீட்டிங் ஸ்பாட்டுக்கு வரதுக்கு. ஆனால் எடுத்து பார்த்தீங்கன்னா 2.5 மணி நேரத்தில் நாகப்பட்டினமே போயிட்டார் இல்லையா? ஸோ அது வந்து திட்டமிட்டு கூட்டப்பட்ட கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனம். விஜய் அவர்கள் பேசும்போது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அண்ணாமலை வைத்த அதே குற்றச்சாட்டு தான். அண்ணாமலை சொல்லும் போதும் பார்த்தீங்கன்னா ஆதாரம் எதுவுமே வைக்கல, வெளிநாட்டுக்கு போகிறது வந்து முதலீடுகள் இருக்கவா இல்லை முதலீடு பண்ணுவான்னு. விஜய் அவர்களுமே பொதுவாக பேசுகிறாருன்னா ஆதாரம் எதுக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் இல்லையா? இல்லைங்க, இதெல்லாம் வந்து வழக்கமான பொலிட்டிக்கல் சார்ஜிங். மற்றவங்களாம் பேசுகிறவங்களாம் ஆதாரத்தோடு தான் பேசுகிறாங்க. திமுக மேலே அண்ணா திமுக மேலே திமுக வைக்கிற குற்றச்சாட்டுலாம் ஆதாரத்தோடு தான் வைக்கிறாங்களா? ஃபேக்சுவல் இருக்கு. நேற்று காலையில் பேசும்போது பார்த்தீங்கன்னா கடல்சார் பல்கலைக்கழகம் நாகப்பட்டினத்தில் இல்லைன்னு சொன்னார். ஆனால் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா பல்கலைக்கழகம். சார், ஜெயலலிதா வந்து மீன்வள பல்கலைக்கழகம். ஆமாம், அது கடல்சார் பல்கலைக்கழகன்றது மேரிடைம் யூனிவர்சிட்டி. ரெண்டுத்துக்கும் அடிப்படை வித்தியாசம் இருக்கு. மோடி அவர்கள் ரோட் ஷோ பண்ணும்போது 20 நிபந்தனைகள் விதித்து அட்டவணையே போடுறாங்க. கதை அழகிறாங்க. அந்த அது பேரளவில் கொடுத்தது, நாம் கேவாஸ் கொடுத்தது. மோடியை கண்ட்ரோல் பண்ணுவாங்களே என்ன கதை அழகிறாங்க இவங்க? என்ன பெரிய நீங்கள் நிபந்தனை விதிச்சிங்க? நீங்கள் பஸ்ஸுக்குள்ளேயே உட்காரணும், எந்திரியக்கூடாது, கையை இவ்வளோ தூரத்துக்கு மேலே தூக்கூடாது, என்ன கதை எழுதுறீங்க? ஆனால் இந்த மாதிரி ஒரு கூட்ட நெரிசல், மக்கள் அவதி, அதுக்கப்புறம் பொது சொத்து சேதம் அதெல்லாம் நிகழல் இல்லையா? நாகப்பட்டினம் மாவட்ட செயலாளர் தான் வந்து கரண்டை கட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனு கொடுத்துருக்காரு. ஸோ மாவட்ட செயலாளர் மனு கொடுக்குறாரு, விஜய் அவர்கள் அதை குற்றச்சாட்டை சொல்கிறார். எப்படி எடுத்துக்கிறாரு? இது விஜயோட சிறுபிள்ளைத்தனமான பக்குவமற்ற போக்கை தான் காட்டுறது. ஃபேக்ட் வந்து உங்கள் கட்சியிலேருந்து ஒருத்தன் போய் கரண்ட்டை கட் பண்ணணும்னு கொடுக்கணும், அவன் கரண்ட்டை கட் பண்ணிட்டான். இவர் இது புரியாமல் அரசாங்கம் சதி பண்ணுதுன்னா இது பக்குவமற்றா. இங்கே தான் விஜய் தோக்குறாரு. அரசியல் களம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம நேர்காணலுக்காக மூத்த பத்திரிகையாளரும் அரசியல் திறனாய்வாளருமான திருமதி மணி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சிவா. விஜய் அவர்கள் முதல் பிரச்சாரத்தை கடந்த வாரம் தொடங்கினார். 3 மாவட்டங்கள் போக வேண்டியது, நேர நெருக்கடினால ஒரு மாவட்டம் போக முடியல. ஸோ இந்த சனிக்கிழமையிலேருந்து பார்த்தீங்கன்னா 2 மாவட்டம் தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. முதல்ல நாகப்பட்டினத்தில் காலையில் பேசியிருந்தாரு. நம்ம நாகப்பட்டினம் ஸ்பீச்லேருந்து தொடங்கலாம்னு நினைக்கிறேன். குறிப்பாக மிரட்டி பார்க்குறீங்களா ஸ்டாலின் அவர்களே அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்களோட ஒப்பீனியன் என்ன சார்? இம்ப்ரோவைசேஷன் தெரியுது ஸ்பீச்சில். கடந்த 2 பேச்சுக்கு இருந்ததை விட, திருச்சி அண்ட் அரியலூரில் இருந்ததை விட நேற்றைக்கு நாகப்பட்டினம் அண்ட் திருவாரூரில் இம்ப்ரோவைசேஷன் முன்னேற்றம் தெரியுது. ஆனால் பேசுகிற நேரம் குறைஞ்சிக்கிட்டு வருது. அது சரியில்லை. பேசுகிற நேரம் இன்னும் கூடுதலாகணும். ஸ்ட்ரைட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஃபேமிலியை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறார். என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு சரியான அணுகுமுறை தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இன்றைக்கி ஒரு பயம் இருக்குது இல்லை, மோடி ஏற்று கூட நீங்கள் பேசலாம், இங்கே ஸ்டாலினை ஏற்று பேசுகிறதுக்கோ இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளை ஏற்று பேசுகிறதுக்கோ எல்லாருக்குமே ஒரு அச்சம் இருக்குது. அந்த அச்சத்தை யார் போக்குறாங்களோ மக்கள் அவங்க பக்கம் வந்து திரண்டு நிற்பாங்க. இதில் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கோ அண்ணாமலையோ நயினார் நாகேந்திரனோ பேசினா பெரிய அளவில் எதிர்பார்ப்பு இருக்காது. ஏன்னா வந்து அது அவரோட நம்பகத்தன்மை வந்து அதில் பாதாளத்தில் இருக்குன்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட. அப்போ புதுசாக ஒருத்தர் வரும்போது அவருக்கான அந்த வரவேற்பு என்பது எப்பொழுதும் மக்கள் மத்தியில் இருக்க தான் செய்யும். அதனால் அவர் எப்போல்லாம் ஸ்டாலினை நேம் பண்ணுறாரோ அல்லது குடும்ப அரசியல்னு பேசுகிறாரோ அப்போ மக்கள் மத்தியில் வந்து ஒரு எழுச்சி ஏற்படுவது இயல்பு. அவர் மதுரையில் வந்து ஸ்டாலின் அங்கிள்னு சொன்னார், அப்பயே வந்து அது கரகோஷம் வந்தது. நேற்றைக்கு பேசும்பொழுது வந்து ஸ்டாலின் சார்னு இப்போ 2 மீட்டிங்லேயும் மரியாதையாக பேசுகிறார். போன கூட்டம், இந்த நேற்றைய கூட்டத்துலையும். அதில் வந்து கொள்கையை பேரளவில் வச்சுட்டு குடும்பத்தை வச்சுட்டு கொள்ளையடிக்கிறீங்கன்றாரு. வந்து ரொம்ப ஸ்ட்ரைட் சார்ஜ். அது வந்து அரசாங்கத்தின் மீது, முதலமைச்சர் மீது வெளிப்படையாக ஊழல் குற்றச்சாட்டை, நீங்கள் பெரிய அளவில் ஊழலில் ஈடுபடுகிறீர்கள் என்பதை அவர் குற்றச்சாட்டாக சுமர்த்துகிறார். இது ஒரு அக்ரெசிவான பாலிடிக்ஸ். இது வந்து மக்கள் மத்தியில் எடுபடும். எப்பயுமே திமுக எதிர்ப்பு தான் மக்கள் மத்தியில் எடுப்படும். திமுக யார் எதிர்க்கிறாங்களோ அவங்க வளருவாங்க என்றைக்குமே. ஸோ அப்படி பார்க்கும் பொழுது இந்த ஸ்பீச் அது ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் குட் ஸ்பீச். இம்ப்ரோவைசேஷன் தெரியுது, முன்னேற்றம் தெரியுது. வரும் நாட்களில் வந்து அவர் இன்னும் பேசுகிற நேரத்தை கூடுதலாக்கணும். குறைஞ்சது ஒரு 30 நிமிஷமாவது பேசலான்னா மக்கள் மத்தியில் அந்த மரியாதை இருக்காது.
அதுவும் வாரத்துக்கு ஒரு தடவை தான் வெளியில் வராருன்னா 5 நிமிஷம் 20 நிமிஷத்தில் கட் பண்ணுறாருன்னா மொத்தமாக 2 தடவையும் சேர்த்து 30 நிமிஷம் தான் பேசுகிறாருன்னா 30 நிமிஷம் ஸ்பீச்சை கேட்கறதுக்கு வாரம் பூரா மக்கள் காத்திருக்கணுமான்ற ஒரு சலிப்பு தான் வரும். இன்னும் அதிகப்படியாக பிரச்சனைகளை பேசலாம், வரும் நாட்களில் பேசுவார்னு நினைக்கிறேன். ஏன்னா கடந்த முறை பேசாததை விட 2 முக்கியமான விஷயம் பேசணும். வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தீங்க, வெளிநாட்டிலேருந்து முதலீடால் அது வெளிநாட்டில் முதலீடாகும் போது இங்கே கொள்ளை வச்சு அங்கே கொண்டு போய் சேர்க்குறீங்கன்ற துணியில் அவர் பேசுகிறார். அடுத்து வெளிப்படையாகவே குடும்ப அரசியல் நடத்திக்கிட்டு கொள்கையை பேரளவில் வச்சுட்டு குடும்பத்தை வச்சு கொள்ளடிக்கிறீங்க, உங்களுக்கு அவ்வளோ இருக்கும்போது எனக்கு உழைச்சி சம்பாதிச்சு எவ்வளோ இருக்குன்னும் போது அது மக்கள் மத்தியில் போய் ரீச் ஆகும். தமிழ்நாட்டோட மிகப்பெரிய பிரச்சனை ஊழலுங்க. ஊழல் தலைவிரிச்சு ஆடுது. அரசாங்கத்தோட லோக்கல் பாடிஸில் இருக்கக்கூடிய திமுக கவுன்சிலர்ஸ் அந்தந்த மாநகராட்சியில் நகராட்சியில் தங்களுடைய மாநகராட்சி மேயர்கள் நகராட்சி தலைவர்களுக்கு எதிராக வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள், தமிழக அரசே பல இடங்களில் எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கைகள். உதாரணத்துக்கு மதுரை மாநகராட்சியில் 200 கோடி ஊழல், மேயரோட புருஷனை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, மேயரை அரெஸ்ட் பண்ணல. ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்டை இன்வோக் பண்ணாமல் விசாரணை நடக்குதுங்க. இதை விட ஒரு மோசமான ஒரு காரியம் எந்த அரசாங்கத்திலுமே நடந்திருக்காது. ஜெயலலிதா அரசாங்கத்தில் கூட இப்படி நடந்தது இல்லை. ஒரு ஊழலுங்க, 200 கோடிக்கு ஊழல் நடந்திருக்குன்னு முதலமைச்சரே ஒப்புக்கொண்டு தான் சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவிடுகிறார். முதலமைச்சரின் உத்தரவின் பேரில் அங்கே இருக்கக்கூடிய 5 மாநகராட்சி வார்டு தலைவர்கள், 20 கவுன்சிலருக்கு ஒரு வார்டு தலைவர், ஜோனல் சேர்மன் அவங்க ரிசைன் பண்ணுறாங்க முதலமைச்சரின் கட்டளையின் பேரில். மேயரோட புருஷனை அரெஸ்ட் பண்ணுறாங்க. மேயரோட புருஷனை எப்போ அரெஸ்ட் பண்ணுவாங்கன்னா ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்டை இம்ப்ளீட் பண்ணால் தான் நீ அரெஸ்ட் பண்ண முடியும். பிகாஸ் இஸ் அன் அபேட்டர். மெயின் குற்றவாளி மேயர், அவங்க தான் பப்ளிக் சர்வெண்ட்டு. அவங்க புருஷன் ஊழலுக்கு உறுதுணையாக இருந்தவர். நல்லா கவனிங்க, இந்த கேஸில் இன்னமும் பிசிஆர் 1988 ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்டை இன்வோக் பண்ணலைங்க. ஏன்னா பண்ணால் இடி உள்ளே வந்துருமா. எவ்வளோ ஒரு மோசமான ஒரு கவர்மெண்ட்டுங்க இது. அப்போ இதெல்லாம் கீழே மக்கள் மத்தியில் கொதிச்சு போய் கிடக்குதுங்க. இதை பேசுறதுக்கு ஆள் இல்லைங்க. எடப்பாடி எப்படி ஊர்காமாய் தொட்டுட்டு போகிறாரு. பிஜேபி எது பேசினாலும் தமிழ்நாட்டில் எடுபடாது. விஜய் மாதிரி வரக்கூடிய ஒரு புது பிளேயர் பேசினா அது நல்லா எடுப்படும். ஆனால் அவர் பேச வேண்டிய அளவுக்கு பேசல. அதே தான் கிட்னி திருட்டு. மாநில அரசாங்கத்தோட குழு சொல்லுது, விசாரணை குழு, அங்கே கிட்னி திருட்டு நடந்தது உண்மைன்னு. ஹாஸ்பிட்டலில் நடத்துகிறவர் திமுக எம்எல்ஏ உடனடியாக ஹாஸ்பிட்டலில் இழுத்து சீலை வச்சு ஹாஸ்பிட்டல் ஓனர் மேலே கேஸை போட்டு வழக்கை விசாரிச்சிருக்கணும். இன்ன வரைக்கும் மதுரை பெஞ்ச் ஆர்டர் பண்ண பிறகும் எஸ்ஐடி போடலை. அதை உத்தரவு ஏற்று சுப்ரீம் கோர்ட்டில் போய் கேஸ் போடுறாங்க. இவ்வளோ ஒரு மோசமாக ஒரு கவர்மெண்ட் இது வரைக்கும் இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருந்ததே கிடையாதுங்க. ஓப்பனாக நடக்குதுங்க. கோர்ட்டு உத்தரவுக்கு பிறகுங்க ஊழல் 200 கோடி ஊழல் கூட மன்னிக்கலாங்க. கிட்னி திருட்டுங்க, உருவுறாங்க. அந்த சுற்றுவட்டாரம் பூரா அவ்வளோ நடந்துருக்குதுங்க. உங்கள் கவர்மெண்ட்டோட கமிட்டி சொல்லுதுங்க, ஆமாம் கிட்னி திருட்டு நடந்து உண்மைனது முறைகேடுன்றார் மாசு. சரி, முறைகேடே நடக்கட்டும், மாற்று அறுவை சிகிச்சை பண்ணக்கூடாது கிட்னின்னு நீயே சொல்கிற. ஆனால் ஹாஸ்பிட்டலில் மூடி சீல் வைக்கல, மற்ற டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணலான்றாங்க. ஓப்பனாக பணம் விளையாடி இருக்குது. எஸ்ஐடி ஏன் போடல தெரியுமா? எஸ்ஐடி போட்டால் எஃப்ஐஆர் போடாது. எஃப்ஐஆர் போட்டால் அடுத்த நிமிஷம் இடி உள்ளே வந்துடும். ஏன்னா மணி லாண்ட்ரிங், ஃபாரின்ல இதெல்லாம் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறேன்னு சொல்லி வாங்கிட்டு ஏமாத்திருக்காங்க. இப்போ இவ்வளோ ஓப்பனாக நடக்குது. இது ஒன்றும் பெரிய கொலம்பஸோட அறிவோ கம்பசூத்திரமோ கிடையாது இது தெரிஞ்சுக்கிறதுக்கு. இப்போ இதை பற்றி அவர் பேசும்போது பாசிங் ரெஃபரன்ஸாக சொல்லிட்டு போகிறாருங்க. இதை பற்றி மட்டுமே ஒரு இடத்துல பேசணுங்க என்ன கேட்டிங்கன்னா. அந்த மாதிரி ஃபோக்கஸ்டாக அவர் பேசினார்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஸ்பீச்சில் முன்னேற்றம் இருக்குது. பட் இது பத்தாது. வரும் நாட்கள் சேலஞ்சிங், சவால் நிறைந்தவை. 3 நிமிஷம் 10 நிமிஷம் நேற்றே சொல்ல, நான் பேசுகிறதே 3 நிமிஷம், அதுக்கு இவ்வளோ கட்டுப்பாடு விதிக்கிறீங்கன்றாரு. இது தவறு. குறைஞ்சது நீ 30 நிமிஷமாக நீங்கள் பேச வேண்டும். சுய விமர்சனம் பண்ண மாதிரி இருக்குது. ஆமாம், சுய விமர்சனம். நானே ஆதிக்கு ஒரு வாசி அமாவாசைக்கு ஒருத்தர் தாண்டா வெளில வரேன், ஏன்டா அதையும் கெடுக்கிறீங்கன்ற கதை இது. சுய விமர்சனம் தான் அது. கழிவிறக்கம், சுய கழிவிறக்கம். நீங்கள் வாரத்துக்கு ஒரு நாள் தான் வரீங்க, 2 கூட்டம் பேசுறீங்கன்னா 30 நிமிஷம் பேசுங்க சார் அட்லீஸ்ட். அது கூட இல்லைன்னா அப்புறம் மக்கள் மத்தியில் காணாமல் போயிடுவீங்க. இந்த யூஃபோரியா, இந்த வரவேற்பு 4 வாரத்துக்கு பிறகு நீடிக்குமான்றது முக்கியமான ஒரு கேள்வி. 4 வாரம் 5 வாரத்துக்கு பிறகு இப்போ இருக்கக்கூடிய வரவேற்பு அவருக்கு இருக்குமான்றது முக்கியமான கேள்வி. அவர் பேசுகிற நேரத்தை அதிகரிக்கணும். முதல்ல திருச்சி கூட்டத்திலே பார்த்தீங்கன்னா 6 மணி நேரம் ஆச்சு திருச்சி ஏர்போர்ட்லேருந்து அந்த மீட்டிங் பாயிண்ட் வரதுக்கு. ஆனால் நேற்று பார்த்தீங்கன்னா 2.5 மணி நேரத்தில் நாகப்பட்டினமே போயிட்டார் இல்லையா? ஸோ அது திட்டமிட்டு கூட்டப்பட்ட கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனம் வைக்கிறாங்க. சரி, பழைய கதை அது. சரி, அவன் கூட்டினா நீ போலீஸை வச்சு நான் டிஸ்போஸ் பண்ணல. உன் போலீஸ் என் வேடிக்கை பார்த்து 500 போலீஸை போட்டிருந்தீங்கன்னா ஈஸியாக டிஸ்போஸ் பண்ணி கூட்டு போயிருந்துருக்கலாம். பழைய கதையை பேச வேணாம், இப்போ கதையை பேசுங்க. நான் விஜய்க்கு சொல்கிறது, நீங்கள் 3 நிமிஷம் 5 நிமிஷம்லாம் பேசுறதுனா வெளில வராதிங்க, கூட்டில் இருந்துகிட்டே பேசுங்க. இஷ்யூஸை பேசுங்க சார், முக்கியமான இஷ்யூஸை பேசுங்க. ஒவ்வொரு இடத்துலையும் போய் முக்கியமான இஷ்யூஸை பேசுங்க. ஃபேக்ட்ஸில் காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. பேச வேண்டியதுக்கு அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. எதிர்கட்சிகள் கம்ப்ளீட்டாக தமிழ்நாட்டில் தோண்டு போய் இருக்குது. மீடியா 90% மேலே திமுகவோட முழு கட்டுப்பாட்டில் இருக்குது. அதனால் புதுசாக ஒருத்தர் பேச வரும்போது மக்கள் அதை ஆரவாரிக்கிறாங்க, எதிர்பார்க்குறாங்க. அப்போ அதை நீங்கள் யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணலைன்னா நஷ்டம் உங்களுக்கு தான்.
விஜய் அவர்கள் பேசும்போது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அண்ணாமலை வைத்த அதே குற்றச்சாட்டு தான். அண்ணாமலை சொல்லும் போதும் பார்த்தீங்கன்னா ஆதாரம் எதுவுமே வைக்கல, வெளிநாட்டுக்கு போகிறது வந்து முதலீடுகள் ஈர்க்கவா இல்லை முதலீடு பண்ணுவான்னு. விஜய் அவர்களுமே பொத்தாம் பேசுறாருன்னா ஆதாரம் எங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் இல்லையா? ஆதாரத்தோட பேசியிருந்தா இன்னும் வீரியமா இருந்திருக்கு. இல்லைங்க, இதெல்லாம் வந்து வழக்கமான பொலிட்டிக்கல் சார்ஜிங். மற்றவங்க எல்லாம் பேசுறவங்களாம் ஆதாரத்தோட தான் பேசுறாங்க. திமுக மேல அண்ணா திமுக மேல திமுக வைக்கிற குற்றச்சாட்டுலாம் ஆதாரத்தோட தான் வைக்கிறாங்களா? எடப்பாடி வெளிநாடு போகும்போது திமுக வைத்த குற்றச்சாட்டுகள் எல்லாத்துக்கும் ஆதாரம் வச்சுட்டு தான் வச்சாங்களா? இன்னைக்கு கேட்குறாங்களே கேள்வி. இதெல்லாம் பொலிட்டிக்கல் சார்ஜுங்க. இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் ஒன்னொன்றுத்துக்கும் நீங்கள் வந்து ஒரு கொலைகேஸை விசாரிக்கிற மாதிரி வந்து இதுக்கெல்லாம் ஆதாரம் வச்சுட்டு பேச முடியாது. தேர் பேசிக்கலி பொலிட்டிக்கல் இன் நேச்சர். வெளிநாட்டுக்கு போகிறது முதலீடு இருக்கவா, வெளிநாட்டில் முதலீடு பண்ணவான்றது தட்ஸ் அ பொலிட்டிக்கல் சார்ஜ். எடப்பாடி போகும்போதெல்லாம் நீங்கள் என்ன மாதிரியான விமர்சனங்களை முன் வச்சிங்க? ஜெயலலிதா வெளிநாடே போனதில்லை, அதனால் அந்த பிரச்சனை வரல. அப்போ ஸ்டாலினோட வெளிநாட்டு பயணங்களால் வந்த நன்மைகள் என்னன்னு கேட்கும்பொழுது அது நியாயமான கேள்வி தான். அது வந்து ஏங்க 2022 இவங்க போயிட்டு வந்தாங்க. முதல்ல ஒரு சிஎம் ஆனவனு போனார். லூலு மஹால் உள்ளிட்ட 2-3 இடங்கள் 6600 கோடி இன்வெஸ்ட்மெண்ட். இன்னைக்கு எவ்வளோங்க வந்தது? யாராவது இந்த தகவலை கேட்டால் கேட்குறவங்களை இழிவுபடுத்துறது, நக்கல் பண்ணுறது தான் டிஆர்பி ராஜாவுக்கு வேலையாக இருக்க வழியா பதில் எங்கே வருது? ஆணவமான பதில் தானே டிஆர்பி ராஜா கிட்ட வருது. உனக்கு என்ன தெரியும்? இதெல்லாம் புரிஞ்சுக்கிற அளவுக்கு உனக்கு அறிவில்லை. இது என்ன பேச்சு? இதெல்லாம் ஆணவமான பேச்சு இல்லை. எடப்பாடி பழனிசாமி லீடர் ஆஃப் த அப்போசிஷன், எதிர்கட்சி தலைவர், முன்னாள் முதலமைச்சர், அவர் கேட்குறாரு வெளிநாடு முதலீடுகளை பற்றி சில கேள்விகளை கேட்டால் இதெல்லாம் சொன்னால் உனக்கு புரியாதுன்றது ஆணவத்தின் உச்சம் இல்லை? இல்லை நீங்களாம் பிறக்கும் போது எல்லாம் அப்படியே தெரிஞ்சுதான் பிறந்தீங்களா? ஆகவே இது ஒரு ஜனநாயக நாட்டில் வந்து கேள்வி கேட்பது எதிர்கட்சிகளோட உரிமைங்க. வெள்ளை அறிக்கை கேட்டால் வெள்ளை அறிக்கைக்கு ஒரு நக்கலான பதில் கொடுக்க முடியாதுன்னு ஏன் எடப்பாடி இருக்கும்போது நீங்கள் கேட்டீங்களா? அது என்னங்க? 22 முதல்ல வந்தோடனே நீங்கள் துபாய் போயிட்டு வந்தீங்களே, ப்ராமிஸ் பண்ணதில் எது வந்திருக்கு அதை மட்டும் சொல்லுங்களேன். அந்த ஒரு கேள்விக்கு பதில் இல்லையே. ரெண்டாவது, எல்லா கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் போய் புழுவாங்க, இவ்வளோ முதலீடு வந்து அவ்வளோ முதலீடு வந்து இவ்வளோ லட்சம் கோடி அவ்வளோ லட்சம் கோடின்னு. எல்லா கவர்மெண்ட்டும், ஸ்டாலின் கவர்மெண்ட் மட்டும் இல்லை, எல்லா கவர்மெண்ட்டும் போய் தான் சொல்லுவாங்க. தோல் உரிக்கிறது தான் மீடியாவோட வேலை. எதிர்கட்சிகள் அதை கேட்க வேண்டிய விதத்தில் கேட்கலன்னா தமிழ்நாட்டில் உங்களுக்கு வந்து பிரத்யேகமான ஒரு சூழல் டெவலப் ஆகுது. ஒரு வலிமையான வளமான ஜனநாயகத்துக்கு சிவா ஆளுங்கட்சி பலவீனமாக இருக்கலாம், எடப்பாடி பீரியடில் இருந்த மாதிரி. எதிர்கட்சி பலவீனமாக இருக்கக்கூடாது. ஸ்டாலின் வாஸ் அ பெஸ்ட் அப்போசிஷன் லீடர், மிகச்சிறந்த எதிர்கட்சி தலைவராக இருந்தார். 4.5 வருஷம் அந்த கவர்மெண்ட்டை வந்து குதிக்காலில் நிற்க வச்சார். இன்றைக்கி என்ன நிலைமை இவங்களுக்கு எதிர்கட்சியே இல்லையா? தமிழ்நாடோட சாபக்கேடே எதிர்கட்சி இல்லைன்றதான். இதுதான் பெரிய ஆபத்து. எதிர்கட்சிங்க இந்த கிட்னி திருட்டா எலெக்ஷன்னா 8 மாதத்தில் வரப்போகுது. தமிழ்நாடு பூரா என்டிஏ அதை ஒரு கதிகலங்க வைக்கிற பிரச்சாரத்தை தமிழ்நாடு பூரா நடத்திருக்கணும். அரசாங்கம் இறங்கி வந்திருக்கும். ஒன்றுமே இல்லை, அப்படியே பாசிங் ரெஃபரன்ஸாக நாமக்கல்லில் பேசிட்டு 10 நிமிஷம் பேசி நடந்து போகிறாரு எடப்பாடி. அப்போ மீடியாவை பிக்கப் பண்ண மாட்டேங்குது. இன்ஃபேக்ட் என்டிஏ பிக்கப் பண்ணால் தான் மீடியா பிக்கப் பண்ண முடியும். எதிர்கட்சிங்க பிக்கப்பே பண்ணலன்னா மீடியா பிக்கப் பண்ணல. அது ஒரு சாக்கா மீடியா சொல்லிக்குது. அப்போ உங்கள் வண்டி எதனால் ஓடுது? திமுகவோட வண்டி 2 விஷயத்தால் ஓடுது. ஒன்று, டெல்லியில் இருக்க பிஜேபி, மோடி, அமித்ஷா, ஆர்எஸ்எஸ் ஹிந்துத்துவ ஃபேக்டரால் அது பிஜேபி உள்ளே வந்துட போகுதுன்னு அது ஒரு நியாயமான ஆபத்து, மறுக்கல. அதை வச்சு உங்கள் வண்டி ஓடுது. ரெண்டாவது முக்கியமானது, இங்கே இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் வந்து கம்ப்ளீட்டாக கொலாப்ஸ் ஆகி செதறி கிடக்குறாங்க. ஒவ்வொரு கட்சிக்குள்ளேயும் சண்டை, கட்சிகளுக்கு இடையிலும் சண்டை. இந்த 2 ஃபேக்டர் தான் திமுகவுக்கு சாதகமாக இருக்க ஒழிய திமுகவோட சாதனைகளால் அவங்க ஒன்று இன்றைக்கி நிற்கல. ஒருவேளை திமுக அடுத்த எலெக்ஷன் ஜெயிச்சதுன்னா நமக்கு தெரியாது என்ன நடக்க போகுதுன்னு. அது எதிர்கட்சிகளோட ஒற்றுமையின்மையால், எதிர்கட்சிகள் செதறி கிடக்கிறதால கிடைத்த வெற்றியாக தான் இருக்குமே ஒழிய சத்தியமாக இவருடைய சாதனைகளால் கிடைத்த வெற்றியாக இருக்காது. கீழே அதிபயங்கரமான ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது. அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதுக்கு எதிர்கட்சியால் முடியல. மீடியா அதை பேச மறுக்குது. குறிப்பாக நீங்கள் சொன்னது மாதிரி வந்து டைமிங் வந்து ரொம்ப கம்மியாக பேசுகிறாரு. அதையும் தாண்டி நிறைய ஃபேக்சுவல் எரர் இருக்குது. நேற்று காலையில் பேசும்போது பார்த்தீங்கன்னா கடல்சார் பல்கலைக்கழகம் நாகப்பட்டினத்தில் இல்லைன்னு சொன்னார். ஆனால் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா பல்கலைக்கழகம். சார், ஜெயலலிதா வந்து மீன்வள பல்கலைக்கழகம். ஆமாம், அது கடல்சார் பல்கலைக்கழகன்றது மேரிடைம் யூனிவர்சிட்டி. இது ரெண்டுத்துக்கும் அடிப்படை வித்தியாசம் இருக்குது. என்னுடைய நினைவுகள் சரியாக இருக்கும். வேணாம், இங்கே வந்து நாசே ராமச்சந்திரன் ஒன்று நடத்துகிறாரு பாருங்க, மேரிடைம் யூனிவர்சிட்டின்னு ஒன்று ஈசிஆரில் இருக்குல்ல, அதுதான் மேரிடைம் யூனிவர்சிட்டி. ஜெயலலிதா ஓப்பன் பண்ணது ஃபிஷரிஸ், மீன்வளத்துறைக்கான யூனிவர்சிட்டி. மேரிடைம் யூனிவர்சிட்டிக்கும் ஃபிஷரிஸ் ரிசர்ச் யூனிவர்சிட்டிக்கும் வித்தியாசம் இருக்குது. இதை குற்றச்சாட்டு வைக்கிறவங்களுக்கும் விவரம் பத்தலை. அதை நாங்கள் சாதிச்சிட்டோம்னு சொல்கிறவனும் விஷமத்தனமாக திசை திருப்புறோம். உண்மையை நடுப்புற சொல்ல வேண்டிய மீடியா வேடிக்கை பார்க்குது. தெர் இஸ் அ டிஃபரன்ஸ் பிட்வீன் ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டி அண்ட் மேரிடைம் யூனிவர்சிட்டி. ஜெயலலிதா பேரில் வந்த பல்கலைக்கழகம் மீன்வள பல்கலைக்கழகம். மீன்வள பல்கலைக்கழகம் வேற, கடல்சார் பல்கலைக்கழகம் வேலை. மீன்வள பல்கலைக்கழகன்றது ஜஸ்ட் ஒன் ஆஸ்பெக்ட் ஆஃப் இட், ஃபிஷரிஸ் அண்ட் அதர் சி அனிமல்ஸை பற்றினது. வேற மேரிடைம்ன்றது வந்து கடல்சார், இட்ஸ் அ ஓஷன் ஆஃப் அ சப்ஜெக்ட், பெரிய ஒரு சப்ஜெக்ட் அது. இதில் வந்து அது ஏற்கனவே இருக்குன்னு இவங்க சொல்கிறதுன்றது வந்து தான், அதாவது வந்து குற்றம் சுமத்துறவனுக்கும் விஷயம் ஞானம் இல்லை, எதிர்க்கிறவனுக்கும் விஷயம் ஞானம் இல்லை. தமிழ்நாட்டோட சாபக்கேடு அதான். குறிப்பாக ஒரு ஆர்எஸ்எஸ் தலைவர் வரும்போதோ, அமித்ஷா அவர்கள் வரும்போதோ, மோடி அவர்கள் வரும்போதோ இவ்வளோ நிபந்தனைகள் நீங்கள் விதிப்பீங்களா? நான் வரும்போது மட்டும் ஏன் இவ்வளோ நிபந்தனைகள் கேள்வி எழுப்புறாரு? அதற்கும் பார்த்தீங்கன்னா திமுக தரப்புலேருந்து மோடி அவர்கள் ரோட் ஷோ பண்ணும்போது 20 நிபந்தனைகள் விதித்து அட்டவணையே போடுறாங்க, கதை அழகிறாங்க. அந்த அது பேரளவில் கொடுத்தது, நாம் கேவாஸ் கொடுத்தது. மோடியை கண்ட்ரோல் பண்ணுவாங்களா இவங்க? நான் கேட்குறேன்.
என்ன கதை அழகுறாங்க இவங்க? என்ன பெரிய நீங்கள் நிபந்தனை விதிச்சிங்க? நீங்கள் இந்த மாதிரி முட்டாள்தனமான நிபந்தனை யாருக்குமே மோடியை கையாசிய கூட நிபந்தனை விதிச்சா நீ வா பஸ்ஸுக்குள்ளேயே உட்காரணும், எந்திரிக்கக்கூடாது, கையை இவ்வளோ தூரத்துக்கு மேலே தூக்கூடாது, என்ன கதை அழகுறீங்க நீங்கள்? அது பார்ட் ஆஃப் த ப்ரொசீஜரல் பர்மிஷனுங்க. ஒரு கேட்குறான்னா 20 கண்டிஷன் நாங்கள் கொடுப்போம். மோடியையும் விஜயையும் திமுக கவர்மெண்ட்டும் தமிழ்நாடு போலீஸும் ஒரே ஈக்குவல் ஃபுட்டிங்கில் தான் ட்ரீட் பண்ணுதா? யாராவது கேட்டா வாயால் சிரிப்பானா? அது நியாயமான கேள்வி தான். உனக்கு தைரியம் இருந்தால் நீ அமித்ஷாவுக்கும் மோடிக்கும் கட்டளை விதிச்சு பாருங்க, நியாயமான கேள்வி தான். நீ மோடிக்கு விதிச்சன்றதெல்லாம் கதை அழுகிறீங்க. நீங்கள் நடைமுறையில் என்ன நடந்ததுங்க? மோடிக்கு வந்து இந்த மாதிரி தான் நீங்கள் கையை செய்யக்கூடாது, வேனை விட்டு வெளில வரலாம் விதிச்சிங்களா நீங்கள்? ரெண்டாவது பிரைம் மினிஸ்டருக்குலாம் நீ ஒன்று எந்த கட்டளையும் விதிக்க முடியாது. பிஜேபி ப்ரொசீஜர் தானே சார், அந்த ப்ரொசீஜர் அவ்வளோதாங்க. ஆனால் இந்த மாதிரி யாருக்குமே இல்லையாங்க. நீ உள்ளுக்குள்ளே உட்காரக்கூடாது, வெளியில் உட்காரக்கூடாதுன்றதுலாம் சும்மா நியாயப்படுத்துறதுன்னு ஆரம்பிச்சா அரசாங்க செலவில் உட்காந்துக்கிட்டு ஃபேக்ட் செக் பண்ணுறோன்னு சொல்லிக்கிட்டு மாதம் லட்சக்கணக்கில் சம்பளத்தை வாங்கிக்கிட்டு திமுக ஜால்ரா போட்டுக்கிட்டு இருக்கவங்க வேணா இப்படிப்பட்ட தகவல்களை வந்து திரிச்சு மக்கள் மத்தியில் கொண்டு போகலாம். பிரைம் மினிஸ்டர் கொடுத்த கண்டிஷன்ஸும் விஜய் கொடுத்த கண்டிஷன்ஸும் ஒன்று தான் சொல்கிற மாதிரியான அயோக்கியத்தனம் எதுவுமே இருக்க முடியாது. நீ திசை திருப்புற மக்களை, நல்லா நீ திசை திருப்புற, மீடியாவும் உன் கையில் இருக்குது, அதனால் மக்களை ஏமாற்றிட்டு இருக்க. ரிசல்ட் வரும்போது தெரியும் அது என்னன்றது. அது நியாயமான கேள்வி தான். அது நீ மோடிக்கும் அமித்ஷாக்கும் இப்போ பண்ணியா எனக்கு பண்ணியான்றது கரெக்டான கொஸ்டின் தான். இவ்வளோ கண்டிஷன் யாருக்குமே போட்டது? இப்படிலாம் பண்ணிங்கன்னா ஒருத்தன் வளருவாங்க. ஒரு பந்து அடிக்க மேலே எழுப்புங்க. அந்த குறைஞ்சபட்ச புரிதல் வந்து திமுக அரசாங்கத்துக்கு வேணும். இவ்வளோ சார்ஜ், இவ்வளோ கண்டிஷனாலிட்டிஸை நீங்கள் மற்றவங்களுக்குலாம் போட்டிங்களா? போட்டேன்னு சொல்லி கதை அழகிறீங்க. ஏன் மோடி இதில் போனார், திருச்சிக்கு போனார், கோயம்புத்தூர் போனார், எல்லா இடமும் தான் போனார். இவ்வளோ கண்டிஷன்ஸ் போட்டிங்களா நீங்கள்? எடப்பாடிக்கு போடல. எடப்பாடி ஒரு தடவை கூட இது வரைக்கும் இந்த 100 நாளாக பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு தடவை கூட எடப்பாடியோ அவங்க கட்சிக்காரங்க ஏடிஎம்கேல காவல்துறை நிபந்தனைகள் அதிகமாக இருக்குன்னு ஒரு தடவை கூட அவங்க கம்ப்ளைண்ட்டே பண்ணலையா? அப்போ உங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குல்ல? ஆனால் இந்த மாதிரி ஒரு கூட்ட நெரிசல், மக்கள் அவதி, அதுக்கப்புறம் பொது சொத்து சேதம் அதெல்லாம் நிகழல் இல்லையா எடப்பாடி? பொது சொத்து சேதத்தை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன், பெரிய சப்ஜெக்ட், எல்லா கட்சிகளும் ஒத்துக்கணும். ஓகே. இன்ஃபேக்ட் 25 வருஷத்துக்கு முன்னால ஜெயலலிதா வந்து பொது சொத்தை விளைவிச்சா அவங்க கிட்ட இருந்தே நஷ்டஈடு வாங்கணும்னு ஒரு சட்டம் கொண்டு வந்தப்போ அது பெரிய அளவில் விமர்சனத்துக்கு உள்ளாச்சு. அப்போ என்டிஏ கவர்மெண்ட்டில் வந்து கன்வீனராக இருந்த ஜார்ஜ் பெர்னாண்டஸ் அது ரொம்ப கடுமையான வார்த்தைகளால் விமர்சனம் பண்ணார். இட்ஸ் நான்சென்ஸ் அப்படின்னார். ஒரு கட்சி ஊர்வலம் நடத்துதுன்னா சேதாரம் ஏற்பட்ட அந்த கட்சி கிட்ட தான் நஷ்டஈடு வாங்கணுன்றது நான்சென்ஸ் அப்படின்னு சொல்லி என்டிஏ கன்வீனரே சொன்னார். 2012-13 சித்திரை பெருவிழாவில் பாட்டாளி மக்கள் கட்சி வந்து பெரிய வன்முறை அதில் ஏற்பட்டு பொது சொத்து நஷ்டம் ஏற்பட்டப்போ ஜெயலலிதா கவர்மெண்ட் எவ்வளோ லட்சமோ கோடியோ கொடுக்கணும்னு பாமக மேலே கேஸ் போட்டு அந்த கேஸ் ரொம்ப நாள் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் நடந்தது. நம்ம பாமக பாலு தான் இதுக்கு ஆஜரானார். கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு 7-8 மாதமும் 1 வருஷமும் நடந்தது அந்த கேஸ். அப்புறம் என்னாச்சுன்னு தெரியல. இது ரொம்ப நாளாக தமிழ்நாட்டில் இருக்க சப்ஜெக்ட். இது ஜெயலலிதா ஒரு சட்டமே கொண்டு வந்தாங்க. பட் இது வந்து நீங்கள் எல்லாருக்கும் பொதுவாக வைக்கணும். இது விஜய்க்கு மட்டும் வைக்கிறீங்க. அப்போ திமுகவுக்கு சாலை போக்குவரத்து பாதிக்கப்படுதுன்றீங்க. இதே ஆண்டு மே மாதம் கரெக்டாக 4 மாதத்துக்கு முன்னால் மதுரையில் ஒரு சனிக்கிழமை ஈவினிங் 5:30-6 மணிக்கு ஸ்டாலின் ரோட் ஷோ. 4 மணி நேரம் மதுரை பூரா டிராஃபிக் பிளாக்கு. மதுரையை தாண்டி, மதுரை தான் தென் மாவட்டங்களுக்கான நுழைவாயில் உங்களுக்கு தெரியும், அங்கேயும் டிராஃபிக் பிளாக். 4 மணி நேரம் மதுரையை சுற்றி இருக்கிற அந்த இடங்கள் வந்து கடும் போக்குவரத்து நெரிசலால் மக்கள் வந்து அவதிப்பட்டார்கள். மறுநாள் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் எவ்வளோ பெரிய நியூஸ் வந்தது. இப்போ வெளிநாடு போயிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்லேருந்து கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆயிடுச்சு. 2 மணி நேரம் ஆயிடுச்சுல. அப்போ இதுக்கெல்லாம் நீங்கள் என்ன பதில் சொல்கிறீங்க? அப்போ நீங்கள் வந்து முதலமைச்சருக்கு ஒரு சட்டம், துணை முதலமைச்சருக்கு ஒரு சட்டம், எடப்பாடிக்கு ஒரு சட்டம், விஜய்க்கு ஒரு சட்டமா? நஷ்டஈடுன்னா அதை வந்து நீங்கள் எல்லா கட்சியும் சேர்ந்து முடிவு பண்ணுங்க. ஒரு கட்சிக்கு மட்டும் அதை வைக்க முடியாது. உயர்நீதிமன்றமே கண்டிச்சிருக்காங்க இல்லையா? இல்லைங்க, அதில் வந்து கோர்ட்டோட ரோல் வந்து சில நேரங்களில் ஏற்புடையது இல்லைங்க. சட்டங்களை கோர்ட் ஏற்ற முடியாது. ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு தான் ஏற்ற முடியும். எவ்வளவு படித்த நீதிபதி, நம்பர் 1 சட்ட நிபுணராக இருந்தாலும் ஒரு நீதிபதியால், அவர் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்தால் கூட சட்டத்தை ஏற்ற முடியாது. அது பார்லிமெண்ட்டோட வேலை, அசம்பிளியோட வேலை. தட்ஸ் வை தே ஆர் கால் லா மேக்கர்ஸ். எம்பிஸ் எம்எல்ஏஸ் இருக்கக்கூடிய சட்டம் இயற்றுதலில் இருக்கக்கூடிய பரந்துபட்ட அறிவு நீதிபதிகளுக்கு கிடையாது. ஏன்னா பப்ளிக் இஷ்யூ என்ன, மக்களோட தேவை என்ன, அரசியலும் சாசனத்தின் விழுமியங்கள் என்ன, அதையும் மீறக்கூடாது, மக்களுக்கும் நன்மை வரணுன்ற அந்த ஒரு பேலன்ஸ் பண்ணக்கூடிய அறிவு வந்து ஒரு எம்பிக்கு எம்எல்ஏக்கு மட்டும்தான் உண்டு. இயற்றப்பட்ட சட்டம் அரசியலும் சாசனத்தின் அடிப்படை விழுமியங்களுக்கு மீறலையான்னு விளக்க உரை சொல்றது மட்டும்தான் நீதிமன்றங்களோட வேலை. சட்டத்தை ஏற்றது எந்த நீதிமன்றத்தோட வேலையும் கிடையாது. இதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். இந்த நஷ்டஈடு வாங்குறதுன்றது சிவா, அதைத்தான் நான் சொன்னேன். 25 வருஷமா தமிழ்நாட்டில் ஓடிட்டு இருக்க சப்ஜெக்ட் இது. ஒவ்வொரு முறையும் எதிர்கட்சியாக இருக்கும்போது ஜெயலலிதா பேசுவாங்க, ஆளுங்கட்சியாக இருக்கும்போது பேசுவாங்க, எதிர்கட்சியாக இருக்கும்போது அமைதியாக இருப்பாங்க. திமுக சும்மா சொல்லக்கூடாது, அந்த விஷயத்தில் அவங்க அதை பெருசுப்படுத்துறது கிடையாது. ஒரு அரசியல் கட்சி நடத்தக்கூடிய ஊர்வலத்தில் வந்து பொது சொத்துக்கு சேதம் விளைவித்தா அந்த கட்சிக்கிட்ட இருந்து நஷ்டஈடு வாங்கணுன்றதுல திமுக பெரிய அளவில் ஆர்வம் காட்டினதில்லை. எதிர்கட்சியாக இருக்கும்போது அவங்க ஆர்வம் காட்டினதில்லை, ஆளுங்கட்சியாக இருக்கும்போது காட்டினது. அந்த விஷயத்தில் திமுகவை பாராட்டலாம். ஜெயலலிதா பொறுத்த வரைக்கும் அவங்க ஆளுங்கட்சியாக இருக்கும்போது ஒரு ஸ்டாண்ட் எடுப்பாங்க, எதிர்கட்சியாக இருக்கும்போது ஒரு ஸ்டாண்ட் எடுப்பாங்க.
கோர்ட்டு சொல்லக்கூடிய பாயிண்ட் வந்து உண்மையிலேயே வந்து அது ஒரு சரியான கருத்தாக இருக்கும் பட்சத்தில் என்ன பண்ணணும்னா ஒரு ஆல் பார்ட்டி மீட்டிங்கை கூட்டணும். கவர்மெண்ட்டு கூப்பிட்டு அதில் எல்லாரும் ஒத்துக்கிற மாதிரியான ஒரு கன்சென்சஸ் வாங்க, ஒருமித்த கருத்தை வாங்குங்க. ஒரு பெரிய லட்சக்கணக்கில் கூடுற கூட்டங்க, அந்த கூட்டத்தில் வந்து பொது சொத்துக்கு சேதாரம் வருதுன்னா அந்த கட்சி பொறுப்பா அல்லது அந்த கட்சியோட பெயரை பயன்படுத்தி காவல்துறையே பண்ணுது, ஆளுங்கட்சியை பாடுது, இப்போ எதிர்கட்சி நடத்துகிற ஊர்வலம்னா யார் பொறுப்பு? அதுக்கு டெபாசிட் நடத்திலாம் நீங்கள் ஊர்வலம் நடத்த முடியாது. அப்போ சிறிய கட்சிகளால் எங்கே டெபாசிட் கட்ட முடியும்? இப்போ சிபிஐ சிபிஎம் மாதிரியான கட்சிகள் சிறிய கட்சிகள், விசிகா சிறிய கட்சி, அவங்க ஒரு ஊர்வலம் நடத்துகிறாங்க அப்படின்னா டெபாசிட்ன்றதுக்கு என்ன அளவுகோல் யார் வைக்க முடியும்? பல கோடியும் அழிவு ஏற்படலாம், சில லட்சங்களும் வரலாம். எவ்வளோ டெபாசிட் யார் கட்டுறது? 2000 டெபாசிட் கட்டின பிறகு உங்களுக்கு சேதாரம் ஏற்படுதுன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபிக்ஸ் பண்ணணும் இல்லைங்க, யாரால் அந்த சேதாரம் ஏற்பட்டதுன்னு. கலெக்டிவ் பனிஷ்மெண்ட் நீங்கள் எப்படி கொடுப்பீங்க? கலெக்டிவ் பனிஷ்மெண்ட், கூட்டு தண்டனை கொடுக்கக்கூடாதுன்றது இந்திய அரசியலமைப்பு சாசனத்தின் அடிப்படை விழுமியங்களில் ஒன்று. உச்சநீதிமன்றம் பல தீர்ப்புகளில் சொல்லியிருக்கு. ஒருத்தன் தப்பு பண்ணிட்டான்னா அவன் ஜாதியையோ, அவன் சார்ந்த குழுவையோ, அவன் தெருவையோ, அவன் பகுதியையோ, அல்லது அவன் வேலை செய்கிற தொழிற்சாலையோ, அவன் செய்கிற தொழில் சார்ந்தவர்களையோ நீங்கள் கலெக்டிவ் பனிஷ்மெண்ட் கொடுக்க முடியாதுன்றதான அடிப்படை இயற்கை நீதி இல்லையா? அப்போ இங்கே வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோட மீட்டிங்கில் பொது சொத்துக்கு சேதம் விளைச்சிட்டாங்கன்னா துட்டு அது கலெக்டிவ் பனிஷ்மெண்ட்டை எப்படி கோர்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும்? இது கோர்ட்டோட வேலை இல்லைங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு சட்டம் இதில் வேணும்னா முதல்ல அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டணும். ரெண்டாவது வந்து இந்த மாதிரியான ஒரு கலவரம் நடக்குதுன்னா அது வந்து காவல்துறை அதை தடுக்கணும். அதுக்கு தானே காவல்துறை இருக்குது, அதுக்கு தானே உளவுத்துறை இருக்குது. நீங்கள் அதை விட்டுட்டு அவங்க கடமை தவறக்கூடிய போலீஸ்காரர்களை விட்டுட்டு கட்சிக்காரன் மேலே நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும்னா அது எப்படி? அது இயற்கை நீதிக்கே பொருந்தாது. அதனால தான் அதை சட்டமாக போடலை. எல்லாரும் கூடி பேசுங்கன்னு தான் அன்றைக்கி ஜட்ஜி சொல்லியிருக்காரு. அது விஜய் மாதிரி ஒரு பெருங்கூட்டம் கூடும்போது அந்த மாதிரி பிரச்சனைகள் எழுவது இயல்பு தான். பேசணும், நிர்வாகிகளை கூப்பிட்டு பேசணும். காவல்துறையும் வந்து கவர்மெண்ட், நாட்டு காவல்துறை கவர்மெண்ட் சொல்லி தானே யார் பவரில் இருக்கானோ அவனுக்கு சல்யூட் அடிக்கும் போலீஸு. அவங்க அதில் வந்து இன்க்ளூசிவாக இருக்கணும். இது ஒரு கட்சி சார்ந்து நீங்கள் இந்த பிரச்சனையை கொண்டு போனீங்கன்னா இன்றைக்கி விஜய் மேலே உங்களுக்கு கோவம் வருது, நாளைக்கு திமுக எதிர்கட்சி ஆகுங்க. கண்டிப்பாக ஆகும் ஒரு நாள். திமுக நிரந்தரமாக யாரும் பவரில் இருக்க முடியாது. திமுக எதிர்கட்சி ஆகும்போது பவரில் ஏடிஎம்கேஓ விஜயோ யாரோ இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த மாதிரி வந்து ஒரு ஊர்வலம் நடத்தி பொது சொத்துனா திமுக போய் நஷ்டீடு வாங்குவீங்களா? வாங்கக்கூடாது. ஒரு கட்சியை நீ பொறுப்பாக்க முடியாதுன்னு நான். கலெக்டிவ் பனிஷ்மெண்ட்ன்றது ஏற்புடையது அல்ல. ஆனால் தொடர்ந்து ஜெயலலிதா அதை பேசினாங்க ஒரு கட்டத்தில். இன்றைக்கி ஜட்ஜஸ் நீதிமன்றங்கள் அதை பேசுது. என்னை பொறுத்தவரைக்கும் இது உடன்பாடு இல்லை, இது சரியா, இது தவறான பார்வைன்னு தான் நான் நினைக்கிறேன். குறிப்பாக விஜய் வைத்த முக்கியமான குற்றச்சாட்டு பார்த்தீங்கன்னா போன மீட்டிங்கில் மைக்கை வந்து கட் பண்ணிட்டாங்க, கரண்டை கட் பண்ணிட்டாங்க அப்படின்னு. ஆனால் இந்த மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா மாவட்ட செயலாளர் தான், நாகப்பட்டினம் மாவட்ட செயலாளர் தான் வந்து கரண்டை கட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனு கொடுத்துருக்காரு. ஸோ மாவட்ட செயலாளர் மனு கொடுக்குறாரு, விஜய் அவர்கள் அதை குற்றச்சாட்டை சொல்கிறார். எப்படி எடுத்துக்கிறாங்க? இது விஜயோட சிறுபிள்ளைத்தனமான பக்குவமற்ற போக்கை தான் காட்டுது. உங்கள் மாவட்ட செயலாளர் தான் போய் கரண்டை கட் பண்ணுன்னு எஸ்சி சூப்பரண்டிங் டிஎன்பி கிட்ட செயற்பொறியாளர்கிட்ட மனு கொடுக்குறாரு. அது அடுத்த நிமிஷமே வந்து சன் டிவியில் ஃப்ளாஷ் ஆகுது. அது எப்படி ஃப்ளாஷ் ஆகுது என்னன்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், எப்படி ஆச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும், ஆளுங்கட்சி, அதனால் ஆகும். ஃபேக்ட் வந்து உங்கள் கட்சியிலேருந்து ஒருத்தன் போய் கரண்ட்டை கட் பண்ணுன்னு கொடுக்கணும், அவன் கரண்ட்டை கட் பண்ணுறான். இது புரியாமல் அரசாங்கம் சதி பண்ணுதுன்னா இது பக்குவமற்றா. இங்கே தான் விஜய் தோக்குறாரு. முதல்ல அந்த பெட்டிஷனை நீ கொடுத்துருக்கவே கூடாது. உங்கள் கட்சியில் ஊர்வலம் நடத்துறீங்கன்னா பப்ளிக் அதுக்கு சஃபர் ஆகணும். டிரான்ஸ்ஃபார்மர் மேலே ஏறுறான், கரண்ட் வச்சு செத்துருவானா? அதுக்காக நீ கரண்ட்டை 4 மணி நேரம் 6 மணி நேரம் கட் பண்ணுவியா? அதுவும் உயர் மின் அழுத்தம்னா சிவா, தொழிற்சாலைகளுக்கு போகிற கரண்ட்டும் இருக்கும், அதில் வீடுகளுக்கு போகிற கரண்ட்டும் இருக்கும். விஜய் வரான்றதுக்காக ஒரு 4 மணி நேரத்துலேருந்து 6 மணி நேரம் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படுறதை எப்படி நம்ம அனுமதிக்க முடியும்? இதில் பெட்டிஷனை கொடுத்ததே தான் ஆளுதான்ற விவரம் அறியாமல் விஜய் பேசுகிறாருன்னா அவர் இன்னமும் அரசியலில் பக்குவப்படலை. இங்கெல்லாம் தான் அவர் தோத்துக்கிட்டு இருக்காரு. சும்மா மைக்க பிடிச்சி திமுகவை திட்டிட்டு ஸ்டாலினை திட்டிட்டு போனால் பிரயோஜனம் கிடையாது சார். உங்கள் கட்சியில் என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியலையா? இது வரைக்கும் எத்தனையோ ஊர்வலத்தை எவ்வளோ பேர் நடத்திருக்கான். எங்களுக்கு கரண்ட் சப்ளை வேணும்னு தான் பெட்டிஷன் கொடுப்பான். கரண்ட்டை நிறுத்துங்க அவனு கொடுக்க மாட்டான். இவங்க கரண்ட்டை நிறுத்துன்னு போய் கொடுக்குறாங்க, டிரான்ஸ்ஃபார்மரில் தொங்குறாங்க. டிரான்ஸ்ஃபார்மரில் எப்படி தொங்குவேன் நான் கேட்குறேன். சரி, 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆகுது உங்கள் தலைவர் வந்துட்டு போகிறதுக்கு, அப்போ 4 மணி நேரம் அந்த இடத்துல கரண்ட் இல்லாமல் இருக்கணுமா? இது எப்படி நியாயங்க? இது இந்த அடிப்படை விவரம் புரியாமல் இதில் ஃபேக்சுவல் எரர், கரண்ட்டை கட் பண்ணுன்னு கேட்டது உங்க ஆள், இது புரியாமல் விஜய் பேசுகிறாருன்னா எனக்கு புரியல. இது நாளைக்கு இவங்களாம் அங்கே ஆட்சிக்கு வந்தால் என்ன கதியாகும் தமிழ்நாடு? அப்போ அந்த இன்னமும் அந்த மெச்சூரிட்டி வரல உங்களுக்கு. இது எவ்வளோ பெரிய பெட்டிஷனு, கரண்ட்டை கட் பண்ணி எவனுமே கொடுக்க மாட்டான். எனக்கு தெரிஞ்சு கரண்ட் ஓணுன்னு தான் கொடுப்பான். இல்லை விஜய்க்கு தெரியாமல் ஒரு மாவட்ட செயலாளர் கொடுத்துட்டான்னா அது அதோட ஆபத்து. கட்சியில் என்ன நடக்குதுன்னு விஜய்க்கு தெரியல. யாரோ எழுதி கொடுக்குறத விஜய் பேசுறாரு, அவர் வந்து அப்படி படிக்கிறாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குங்க. இவரெல்லாம் அவர் கிராஸ் செக் பண்ணிட்டு பண்ணியிருந்தாருன்னா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. எழுதி கொடுத்தா எல்லாம் படிக்கிறான். என் ஜெயலலிதா எப்படி படித்தாங்க, ஸ்டாலின் எப்படி படிக்கிறாரு, உதயநிதி எப்படி படிக்கிறார், எல்லாம் எழுதி கொடுத்தா சார் படிக்கிறான். எல்லாரும் எழுதி கொடுத்தா படிக்கிறாங்க. பிரச்சனை அது இல்லை, எழுதி கொடுத்தது இன்னத்தை படிக்கிறான்றதான்.
அதை புரிஞ்சு படிக்கிறியா இல்லை சும்மா வாய் சொல்ல போயிடுறீங்களான்னு. எல்லாருக்கும் தான் ஸ்பீச் ரைட்டர் இருக்கான். ஜெயலலிதா ஸ்பீச் ரைட்டர் இருந்தாங்க. கலைஞருக்கு மட்டும் இல்லை, ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன். அது ஒத்த தனி மரம். அது எல்லா பிரச்சனையும் சமாளிக்கும். அது சூப்பர் கம்ப்யூட்டர். அவரோட மூளை, கலைஞரோட மூளை சூப்பர் கம்ப்யூட்டர். அவருக்கு எந்த ஸ்பீச் ரைட்டரும் கிடையாது. இன்றைக்கி இருக்க 100 ஸ்பீச் ரைட்டர் அவர் ஒருத்தருக்கு முன்னால் நிற்க முடியாது. அது வேறு. அதெல்லாம் ஒரு ஃபினாமினா, பேர் அதிசயம் கலைஞர்லாம். மற்றவங்கெல்லாம் ஸ்பீச் ரைட்டரை வச்சு தான் சார் போயிச்சாங்க. ஜெயலலிதா ஸ்பீச் ரைட்டரு, எடப்பாடிக்கு ஸ்பீச் ரைட்டரு, ஸ்டாலினுக்கு ஸ்பீச் ரைட்டரு, எல்லாருக்கும் ஸ்பீச் ரைட்டர் தான். ஸ்பீச் ரைட்டர் எழுதி கொடுத்ததை உள்வாங்கிக்கிட்டு படிக்கணும். அப்படியே படித்தா கரண்ட்டை கட்டை பொறுத்த வரைக்கும் அவர் சார்ஜு போய் தவறு. உங்கள் கட்சிக்காரன் தான் போய் கரண்ட்டை கட் பண்ணுன்னு கேட்குறான். வா தான் வாங்கிக்கொண்டு கரண்ட்டை கட் பண்ணிட்டாங்க. உடனே கரண்ட்டை கட் பண்ணிட்டான்னு வயிற்றுல வாயில் ஆச்சுன்னா கேட்டதை நீங்கள் தானே. இது எந்த விதத்தில் அப்போ கட்சியில் தான் நடக்குதுன்னு அவருக்கு தெரியலையா? இதெல்லாம் அவரோட ஃபால்ட் லைன்ஸுங்க. அவர் போக வேண்டிய தூரம் ரொம்ப இருக்குது. இது இப்படியே போச்சுன்னா கஷ்டமாயிடும். ஒரு 4 கூட்டங்களுக்குள்ளே இது எல்லாத்தையும் அவர் சரி பண்ணணும். இல்லைன்னா நிலவரம் கலவரம் ஆகிடும். குறிப்பாக சனிக்கிழமை ஏன் பேசுகிறீங்கன்னு கேட்குறாங்க. அன்றைக்கி தான் மக்கள் ஓய்வில் இருப்பாங்க, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் பேசுகிறேன். அதையும் தாண்டி ஒரு சிலருக்கு ஓய்வு கொடுக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறார் இல்லையா? இல்லை, சனிக்கிழமை பேசுகிறாருன்னா அப்படியே இருக்கட்டுங்க. சனிக்கிழமை பிரச்சனை தாங்கலை. எங்கே வராரு அங்கே டிராஃபிக் பிளாக் ஆகுது. 4 மணி நேரம் 6 மணி நேரம் நார்மல் லைஃப் நாசமாக போகுது. அவர் சனிக்கிழமை வரட்டும். ஒருத்தன் எப்போ வரான் எப்படி வரான்லாம் நீங்கள் கேட்க முடியாதுங்க. என்ன சொல்கிறாருன்றதான் நம்ம கேட்கணும். இப்போ சனிக்கிழமை போயிடுறாரு சிவா. மற்ற 6 நாள் அவர் வராட்டியும் கட்சிக்காரன் லோக்கல் பாலிடிக்ஸ் என்ன பண்ணுறான், மக்கள் பிரச்சனைகளுக்காக லோக்கலில் இருக்க தாவேக்காரன் என்ன போராட்டங்களை முன்னெடுக்கிறான். அரசியல் என்பது 24 மணி நேரம் 365 நாள் வேலை இல்லையா? அதுக்கு ஓய்வே கிடையாது. எலெக்ஷன் டைமை தவிர மற்ற நேரத்தில் வாரிசு, வட்ட செயலாளர், பகுதியெல்லாம் இதுக்கு எல்லாத்தையும் கழிச்சுடுங்கன்னு ரஜினி ஒரு யோசனை வச்சார் 2000 அரசியலுக்கு வரேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது. அப்பயே சொன்னாங்க இதெல்லாம் முட்டாள்தனமான யோசனை, அரசியல்லாம் என்னன்னு புரியாதவங்க பேசுகிற பேச்சு. 24 hours ஜாபுங்க அது. அரசு ஊழியர்கள் வேலை மாதிரி அல்லது கம்பெனியில் வேலை செய்யணும். 10லேருந்து 5 ஜாப் கிடையாது. அவர் சனிக்கிழமை வரட்டும், இல்லை புதன்கிழமை வரட்டும். ஒரு சிலருக்கு ஓய்வு கொடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. அது கரெக்டாக சொல்கிறாரு. அது பாலிடிக்ஸ். அது அவர் கொடுக்குறாருல, அவங்க இவருக்கு கொடுக்குறாங்களான்றது நம்ம மக்கள் முடிவு பண்ணுவாங்க. அவர் கட்சிக்காரன் என்ன பண்ண போகிறான்? இப்போ செகண்ட் ரேங்க் லீடர்ஸ் தான் இந்த கட்சியில் இல்லையா சிவா? அதுதானே மெயின். உங்களுக்கு இவர் ஒரு நாளுக்கு போயிடுறாரு, 1 day ஷோ மாதிரி போயிடுறாரு, 2 இடத்துல பேசிட்டு போயிடுறாரு, 2 மாலை நேரம், ஒரு காலை நேர காட்சி, ஒரு மாலை நேர காட்சி நடத்திட்டு போயிடுறாருன்னு ஒரு கமெண்ட் வரதான் செய்யும். மற்ற நேரத்தில் கட்சிக்காரனில் கிரவுண்டில் ஒர்க் பண்ணணும். மக்கள் எல்லாம் சார்ந்த 1000 பிரச்சனை இருக்குது. ஏன்னா ஒரு பிரச்சனைனா அரசியல்வாதி தானே முதல்ல ஓடி வருவான், அப்புறம் தானே அதிகாரி வருவான். என்ன சொல்ல போனால் அரசியல்வாதி கொடுக்குற அழுத்தத்தில் தான் அதிகாரி ஓடி வருவான். மற்ற 6 நாட்கள் கட்சிக்காரங்க என்ன செய்கிறாங்க? மக்கள் பிரச்சனைகளுக்காக அந்தந்த பகுதிகளில் அவங்க என்ன போராடுறாங்க? அரசியல் மயப்படுத்தப்பட்டிருக்காங்களா? அவங்க கட்சிக்காரங்க பப்ளிக்கை விடுங்க. அரசியல் படுத்தப்பட்டிருக்காங்களா கட்சிக்காரன்னா அவங்க எத்தனை போராட்டங்களை கட்சிக்காரன் உள்ளே வந்தான், முன்னால் வந்தான். இவர் போன பிறகு அந்த மாவட்டத்தில் கட்சிகளோட தாவேக்காவோட வேலை எப்படி இருக்குது, அவன் எந்த பிரச்சனைக்காக மக்கள் மன்றத்தில் போய் நிற்கிறான், 24 மணி நேரம் 365 நாள் ஜாப்னு அதை தான் சொல்ல வரேன். அது இல்லைன்னா இவர் எத்தனை ஊருக்கு போனாலும் அது டேக் ஆஃப் ஆகாது. விஜய் அவருடைய பிரச்சாரம் தொடர்பாக பல்வேறு விஷயங்களோட பயன். மிக்க நன்றி சார். நன்றி சார்.